வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இட்லி மற்றும் தோசைமா. இதில் சாஃப்டான இட்லியும் நல்ல கிரிப்ஸியான தோசையும் செய்யலாம். வாங்கோ. நான் இந்த கப்பை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி என் அரிசியெல்லாம் அளந்தெடுத்தேன். நான் இதில் 3 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கொள்ளுங்க. 1 கப் வெள்ளை பச்சை அரிசி, 1 கப் உடைத்த கருப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஆறு மணித்தியாலம் நாங்கள் ஊற விடலாம். 6 மணித்தியாலம் கழித்து கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிடுங்க. இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாவை ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் விட போகிறேன். அப்போ தான் நல்லா பொங்கி உப்பி வரும். இட்லி நீங்கள் ஊற்ற போகிறீங்கன்னா பொங்கின அண்டைக்கு எடுத்து ஊற்றுங்கோ. அப்போ தான் எங்களோட இட்லி நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ எங்கள் மாவில் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி விடாதீங்கோ. நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இப்போ நீங்கள் இட்லி ஊற்றிக்கொள்ளுங்க. அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நாங்கள் கொஞ்சமாக தானே வச்சோம், எங்களுக்கு எவ்வளோ கணக்காக வந்திருக்குண்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்பூனில் இல்லைன்னா டூத் ஸ்டிக்கில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் நான் இட்லியை தனியாக எடுக்க போகிறேன். ஸோ எங்கள்கிட்ட சாஃப்டான ஃப்ளஃபியான இட்லி தயார். பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி சாஃப்டாக இருக்குண்டு. இதே மாவில் நாங்கள் தோசையும் செய்யலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த மாவு கொஞ்சம் தண்ணி பதமாக தான் தேவை. புதுசாக யாராவது தோசை செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். தோசை ஊற்றும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை செய்யுங்க. தோசை நல்லா வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுவோம். கோல்டன் கலர் வந்ததும் நாங்கள் தோசையை திருப்பி விட்டுக்கலாம். எங்களுக்கு கிரிப்ஸியான தோசை தயார். ஸோ ஒரே மாவில் நீங்கள் இட்லியும் தோசையும் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு ரெசிபி சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன அளவிலேயே நீங்கள் செய்யுங்கோ. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. Thank you so much.